திரு குணசேகர் அரவிந்த், உங்களோட நிறைவு கருத்தாக. எஸ், என்னன்னா ஃபண்டமெண்டலாக இப்போ பிரச்சனை என்னன்னா, தேசிய கல்விக் கொள்கை அதே மாதிரி பிஎம்ஸ்டி இந்த 2 திட்டங்களுக்காக ஒரு மாநிலத்தில் படிக்கும் மாணவர்களோட எதிர்காலத்தை நம்ம கேள்விக்குறியாக்கக்கூடாது. என்னன்னா, இந்த திட்டத்தை நீங்கள் செயல்படுத்தினா தான் உங்களுக்கு பணம் கொடுப்பீங்கன்னா, அப்போ ஒரு ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசின்னு ஒரு பாலிசியே ஃப்ரேம் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதை ஊக்குவிக்கணும். ஏன்னா அதில் ஏதாச்சும் ஒரு ப்ளஸ் இருந்துச்சுன்னா என்இபியோட அது அந்த ஸ்டேட்டுக்கு சூட் ஆன மாதிரி. அதனால தான் கன்கரண்ட் எஜுகேஷன் இஸ் கன்கரண்ட் சப்ஜெக்ட்னா அந்தந்த மாநிலமும் தங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளலாங்கிறது தான். அந்த ரூம் இருக்கும்போது, கான்ஸ்டிடியூஷன் அந்த ரூம் இருக்கும்போது, இந்த திட்டத்தை நீங்கள் செயல்படுத்தவில்லை அதனால பணம் கொடுக்க மாட்டேங்கிறது அந்த மாணவர்களோட எதிர்காலத்தையே கேள்விக்குறியாகும். அதே மாதிரி பணம் கொடுக்குற இடத்துல இருக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட். அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டை கூப்பிட்டு என்ன பிரச்சனை வாங்க உட்கார்ந்து பேசுவோம், உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை, இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னு பண்ணணும். அதை விட்டுட்டு இது நீங்க இது என்இபி தமிழை தான் முன்மொழியுது, அதை நீங்க எதிர்க்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். ஆனால் இங்க இருக்கிற ஒரு எல்லாத்துக்குமே தமிழர்கள் அனைவருக்குமே தெரியும், தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் தமிழை மையமாக கொண்டுதான் அரசியல் செய்ய முடியும், ஆட்சியும் செய்ய முடியும். எனவே தமிழை வஞ்சிக்கிறதுக்காக எந்த எஜுகேஷன் பாலிசி எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்போஸ் பண்ண போவதில்லை. ஆனால் இந்த எஜுகேஷன் பாலிசி நீங்க அமல்படுத்தல அதனால பணம் கொடுக்க மாட்டேங்கிறது கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசமும் கிடையாது, டெமோக்ராட்டிக் பிரின்சிபலும் கிடையாது, இவங்க சொல்ற இன்க்ளூசிவிட்டியும் கிடையாது. திரு ஸ்ரீராம்.